மார்ச் 27 தவக்காலம் 3ஆம் வாரம் வியாழக்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 14 முதல் 23 வரை. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலைக் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது: தனக்கெதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கெதிரே தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலைக் கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரைக் கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஆம், வலியவர் ஆயுதம் தாங்கித் தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார். ஆம், நமது ஆன்மீக வாழ்வும் உடைமைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் வலியவர் ஒருவர் ஆயுதம் தாங்கி நம்மை காக்க வேண்டும். நமது சொந்த வலிமையினால் நம்பிக்கை கொண்டு நம்மையே நாம் காத்துக்கொள்ள முயன்றால் நம்மை விட வலிமை மிக்க அலகை வந்து நமது படைக்கலன்களை பறித்து கொண்டு நம்மை வென்று விடுவான். ஆனால் நாம் தூய ஆவியினால் பாதுகாக்கப்பட்டால் அலகை நம்மை வெற்றி பெற முடியாது. ஜெபம், இறை நம்பிக்கை, இறை வார்த்தை இவையே நமது படைக்கலன்களாக இருக்கட்டும். இவற்றோடு தூய ஆவியின் துணையும் ஆற்றலும் நமக்கிருந்தால் அவரே நமது வல்லமையும் வலிமையும் தாங்கிய பாதுகாவலர் ஆவார். எனவே நம்மை பாதுகாக்கும் நமது ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து அவர் துணைக்காக இன்று மன்றாடுவோம். உலகின் ஒளியான இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நாங்கள் எங்கள் சொந்த வலிமையில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது அருள் துணைக்காக, உமது அருள் காவலுக்காக, உமது பாதுகாப்புக்காக மன்றாடுகின்றோம் அப்பா. உமது தூய ஆவியின் துணையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீரே அகம் சூழ் அருள் சூழ் நலன்களால் நிரப்பி அரணாக இருந்து எம்மை காத்து வழிநடத்துவீராக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.